பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் கற்போம் இந்த தொடரிலே 2வது பாடத்திலே நாங்கள் சந்திக்கின்றோம். கடந்த பாடத்திலே சூரா பக்கராவுடைய முதல் 3 வசனங்களையும் நாங்கள் பார்த்தோம். அதன் மொழி ரீதியான மற்றும் அந்த வசனங்கள் சொல்ல வருகின்ற ஓரளவு விரிவான விளக்கத்தையும் நாங்கள் பார்த்துவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த பாடத்திலே நாங்கள் சூரா பக்கராவுடைய 4 மற்றும் 5 வசனங்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். சூரா பக்கராவுடைய 4வது வசனம், வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக்க வபில்லாஹிரதி ஹும் யூகினூன். நபியே, இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். ஆம், இங்கே இடம்பெற்றிருக்கின்ற சொற்களை நாங்கள் தற்போது பார்ப்போம். வல்லதீன, வ என்பது மேலும், எண்ட் என்ற கருத்தை குறிக்கிறது. அல்லதீன என்ற சொல் நாங்கள் கடந்த பாடத்திலும் பார்த்தோம். ஒரு இணைக்கும் சொல்லாக வருகிறது. அவர்கள், ஏற்கனவே முத்தகீன்கள் இறையச்சம் உள்ளவர்களை பற்றி முந்திய வசனம் குறிப்பிட்டது. எனவே அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அந்த முத்தகீன்கள் தொடர்பாக வந்திருக்கிறதால் இங்கே அல்லதீன என்ற சொல் முன்னே இடம்பெற்ற அந்த இறையச்சம் மிக்கவர்கள் யார் என்பதை இங்கே விளக்குகிறது. வல்லதீன, அவர்கள் யுமினூன, ஈமான் கொள்கிறார்கள். இந்த சொல்லை நாங்கள் கடந்த பாடத்திலே பார்த்தோம். உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றோம். ஆமன, விசுவாசம் கொண்டான். யுமினு, விசுவாசம் கொள்கிறான். யுமினூன, விசுவாசம் கொள்கிறார்கள். அதிலிருந்து தான் ஈமான் என்ற சொல், மூமின் என்ற சொல் வருவதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். பி மா, பி என்பது இடைச்சொல், மா என்பது அவை. பிமா உன்சில, உன்சில என்பது இறக்கப்பட்டது. இந்த வினை சொல்லோடு தொடர்பான பல சொற்கள் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த சொல்லையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனில் பல இடங்களில் வந்திருக்கின்ற ஒரு சொல்தான் உன்சில. அதோடு சம்பந்தப்பட்ட ஏனைய சொற்களையும் பாருங்கள். நஸல, நஸல என்றால் இறங்கினான் என்ற கருத்து. யன்சிலு, இறங்குகிறான். நுசூலுன், இறங்குதல். அதேபோல் அன்சல என்றால் இறக்கினான் என்ற கருத்து. யுன்சிலு, இறக்குகிறான். இங்கே உன்சில என்பது passive voice, அதாவது செயற்பாட்டு வினை, இறக்கப்பட்டது என்ற கருத்தை கொடுக்கும். எனவே நாங்கள் இதோடு சம்பந்தப்பட்ட சொற்களை சற்று ஞாபகம் வைத்திருப்போம். உன்சில, இறக்கப்பட்டது. அன்சல, இறக்கினான். அடுத்து பாருங்கள். இலைக்க, உங்கள் மீது, மீது. இலா என்பது டு என்ற கருத்தை குறிக்கும் ஆங்கிலத்தில். இக்கு என்ற கருத்து உங்களுக்கு அல்லது உங்கள் மீது என்று வரும்போது இலா என்ற இடைச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. க என்பது அந்த, நீ என்பதன் இணைப்பு வடிவமாக இருக்கும். எனவே இலை க என்று இணைந்து வரும்போது வரும். அடுத்து வ மா உன்சில, ஏற்கனவே வந்த சொற்கள். மேலும் வ மா உன்சில, இறக்கப்பட்டவை. மின் கபலிக்க, மின் என்பது இடைச்சொல், இருந்து, ஃப்ரம். கபலிக்க, கபல என்றால் முன்னால். க என்பது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்தோம், உங்களுடைய அல்லது உங்களுக்கு என்ற கருத்தை கொடுக்கும். மின் கபலிக்க என்பது உங்களுக்கு, உமக்கு முன்னர் சேர்ந்து வரும்போது உமக்கு முன்னர் என்று நாங்கள் மொழிபெயர்ப்போம். வ பில் ஆஹிரத்தி, வ என்பது மேலும்,
அடுத்தது பி என்பது இடைச்சொல், நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். வித் கொண்டு அல்லது இன்னும் பல கருத்துக்கள் இருக்கின்றன. அல் ஆஹிரா மறுமை, துனியா என்ற சொல்லுடைய எதிர்ச்சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. ஆஹிரா மறுமை, இம்மை மறுமை ஆஹிரா. ஹும் யூகினூன், ஹும் என்பது அவர்கள். நாங்கள் இந்த தமீர் அல்லது மூவிட சொற்களை இந்த பாடத்திலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஹும் அவர்கள், யூகினூன் உறுதியாக நம்புகிறார்கள். பாருங்கள், ஐக்கன என்றால் நம்பினான், உறுதியாக நம்பினான். யூகினு என்றால் உறுதியாக நம்புகிறான், நிகழ்காலம். இதிலிருந்து வருவதுதான் யூகினூன் என்று சொல்லும்போது அது பன்மை சொல்லாக அமைகிறது. யக்கீனுன், யக்கீனுன் என்றால் உறுதி. யக்கீனுன் என்பது இதிலிருந்து வந்த பெயர் சொல், உறுதி. அல்லது குர்ஆனில் மறுமையை குறிப்பதற்கும் இது பயன்பட்டிருக்கிறது. எனவே இந்த சொற்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது என்பதை சுருக்கமாக பார்ப்போம். வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க, அவர்கள் எவர்கள்? நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், முத்தகீன்கள், இறையச்சம் மிக்கவர்கள். யார் என்றால் அவர்களுடைய பண்புகளை சொல்கிறது. யூமினூன பிமா உன்சில இலைக்க, நபியே உங்கள் மீது இறக்கப்பட்டதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். முத்தகீன்கள், உங்கள் மீது இறக்கப்பட்டது என்பது புனித அல் குர்ஆனை குறிக்கிறது. அல் குர்ஆன் வேதத்தை இறை அச்சம் மிக்கவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். வமா உன்சில மின் கபலிக்க, மேலும் அவர்கள் உமக்கு முன்னர், உங்களுக்கு முன்னர் இறக்கப்பட்ட வேதங்களையும் அவர்கள் நம்புகிறார்கள். இங்கே பாருங்கள். எனவே உண்மையான இறையச்சம் மிக்கவர்கள், தக்குவா உடையவர்கள் யார் என்றால் அல் குர்ஆனை அவர்கள் இறுதி வேதமாக நம்புவார்கள். அதே போல் அல் குர்ஆனுக்கு முன்னர் இறக்கப்பட்ட வேதங்களையும் அவர்கள் நம்புவார்கள். உண்மையில் வேதங்கள் என்பது ஒரு தொடர், சங்கிலி தொடர். அது இறுதியாக வந்து முடிந்ததுதான் குர்ஆன் என்கின்ற வேதம். எனவே அதனை மாத்திரம் நம்பிவிட்டால் போதாது. குர்ஆன், அல் குர்ஆனுக்கு முந்தியிடம் வந்த அல்லாஹுவினால் இறக்கப்பட்ட, நாங்கள் பொதுவாக இப்ராஹிமிய வேதங்கள் என்று நாங்கள் பொதுவாக சொல்வார்கள். எனவே அந்த வேதங்கள், உதாரணமாக தௌராத், இன்ஜீல், இவ்வாறு முன்னர் வாழ்ந்த சமூகங்களுக்கு அல்லாஹ் தாலாவினால் அனுப்பப்பட்ட வேதங்களையும் அவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் நம்புவார்கள். எனவே இறுதி வேதமான குர்ஆனை நம்புவது போல் முன் வந்த வேதங்களை எல்லாம் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு ஹதீஸ். சலாசத்துன், 3 பேர்கள் இருக்கின்றார்கள். யுதோன உஜூர் அஜ்ரஹும் மர்ரத்தைனி, அவர்களுக்கு 2 முறை கூலி வழங்கப்படும் என்று சொன்னார்கள். சலாசத்துன் யுதோன உஜூர் அஜ்ரஹும் மர்ரத்தைனி, 2 முறை அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும். அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 கூட்டத்தாரில் ஒருவராக சொன்னார்கள், ரஜுலுன் மின் அஹ்லில் கிதாப் ஆமன பி நபியிஹி வ ஆமன பி, வேதக்காரர்கள் யூத நசாராக்களில் ஒரு மனிதன், அவர் தன்னுடைய வேதத்தையும் தன்னுடைய நபி, தங்களுடைய நபி கொண்டு வந்த வேதத்தையும் நம்பியிருப்பார்கள். அதேபோல் நான் வந்த பொழுது எனது வேதத்தையும் இறுதி வேதமாக ஏற்று நம்பிக்கை கொள்வார்கள். எனவே இந்த ஹதீஸ் இறுதி வேதத்தை கட்டாயம் நம்ப வேண்டும். அதேபோல் முன் வந்த வேதங்களையும், அது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வேதங்கள் என்பதை நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனினும் எங்களுடைய இறுதி வேதம்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் வேண்டப்பட்டுள்ள வேதம். எனவே ஏனைய வேதங்கள் எல்லாவற்றிலும் சுருக்கமாக, சாராம்சமாக, நிறைவாக அல் குர்ஆன் பூரண வழிகாட்டியாக
எங்களுக்கு இருக்கின்றது. முன்னைய வேதங்களில் சொல்லப்பட்டவைகளுள் எங்களுக்கு பொருத்தமானவை, உசிதமானவை எல்லாம் எங்களுடைய வேதங்களில், எங்களுடைய வேதத்தில் அல் குர்ஆனில் சுருக்கமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி இருக்கின்றான். எனவே இந்த அம்சங்கள் இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்துகிறது. வபில்லாஹிரத்தி ஹும் யூகினூன். மேலும் இந்த இறையச்சம் உள்ளவர்கள் மறுமை நாளையும் நம்புவார்கள். இங்கே குர்ஆனிலே மறுமை நாளை நம்புவார்கள் என்று தனியான ஒரு பண்பாக விசுவாசிகளுடைய அதேபோல் முத்தகீன்களுடைய பண்பாக சொல்லும். எனவே முன்வந்த வேதங்களை நம்புவது போல் மறுமை நாளை உறுதியாக நம்புவார்கள். உங்களுக்கு தெரியும், நபிமார்கள் தங்களுடைய சமூகத்துக்கு வந்தபோது அவர்கள் எதிர்நோக்கிய முக்கியமான ஒரு சவால் தான் மறுமை உண்டு என்பதை அந்த மக்களுக்கு நிரூபிப்பதற்கு. ஏனெனில் அவர்கள் சாதாரண கண்கொண்டு பார்க்கும்போது, உலகியல் ரீதியாக பார்க்கும்போது மறுமை வாழ்வை பல சமூகங்கள் நிராகரித்திருந்தன. எனவே அவர்களுக்கு மறுமை உண்டு என்பதை நிரூபிக்கச் செய்வதற்காக நபிமார்கள் பெரும் பிரயத்தனங்களை எடுக்க வேண்டியிருந்தது. எனவேதான் குர்ஆன் சொல்கிறது, உண்மையான இறையச்சம் உள்ளவர்கள் மறுமை நாளை பற்றி சிறிதளவும் கடுகளவும் அவர்கள் சந்தேகம் கொள்ளாமல் உறுதியாக நம்புவார்கள். அது ஒரு முத்தக்கியுடைய ஒரு முக்கியமான பண்பை. அதிலே ஒருபோதும் சந்தேகம் வரக்கூடாது என்பதை உறுதியாக சொல்லுகிறது. அடுத்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே, உலாயிக்க 5வது வசனம், அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள் அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், இவர்கள் தாம் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். உலாய்க்க என்ற சொல்லை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ஹாதா, ஹாதிஹி, ஹா உலாய், தாலிக்க, தில்க, உலாய்க்க முந்தைய பாடத்திலே நாங்கள் அவர்கள் என்ற அர்த்தத்தை கொண்டிருக்கும். அதே நேரம் இவர்கள் என்ற கருத்தையும் நாங்கள் இந்த குர்ஆனிலே இந்த கருத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக சுட்டுப்பெயர்களில் அண்மையை குறிப்பவை, சேய்மையை குறிப்பவை என்று 2 வகையாக இருக்கும். ஒன்றுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக அரபு மொழியிலே சேய்மையை குறிக்கின்ற, தூரத்தில் இருப்பதை குறிக்கின்ற தாலிக்க, தில்க, உலாய்க்க என்பது முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் இவர்கள் இந்த அண்மையை குறித்தல் என்ற கருத்திலே பயன்படுத்தப்படலாம். பாருங்கள், உலாய்க்க, அலா, அலா என்பது இடைச்சொல், மீது, ஹுதா நேர்வழி. இதை பற்றி நாங்கள் முதல் பாடத்திலே பார்த்தோம். இதிலிருந்து பல சொற்கள் வந்ததை நாங்கள் பார்த்தோம். மின், அதுவும் ஒரு இடைச்சொல், இருந்து, ஃப்ரம் என்ற கருத்து. ரப்பிஹிம், ரப்புன், ரப்புன் என்றால் என்ன? இரட்சகன். ரப் என்றுதான் குர்ஆனில் பல இடங்களில், குர்ஆனிலே நீங்கள் அல் குர்ஆனிலே பார்த்தால் 978 இடங்களில் ரப் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே குர்ஆனில் அதிகமாக இடம்பெற்ற சொற்களில் இதுவும் உண்டு. இரட்சகன், பரிபாலிப்பவன், படைப்பாளன் என்ற கருத்தை அது குறிக்கிறது. உலாயிக்க, மேலும் அந்த சொல் வந்திருக்கிறது. ஹும், அவர்கள், முஃப்லிஹூன், வெற்றியாளர்கள். குர்ஆனில் இந்த சொல்லும் சுமார் 40 இடங்களில், 40 வசனங்களில் இந்த அஃப்லஹ வெற்றி பெற்றான், யுஃப்லிஹு வெற்றி பெறுகிறான், முஃப்லிஹூன் வெற்றியாளர்கள், இவ்வாறான சொற்கள் 40 வசனங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த எண்ணிக்கையை அடிக்கடி கூறுவதற்கு காரணம், உங்களுக்காக ஒரு நம்பிக்கை வரும். குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்ற, அதிகமாக இடம்பெற்றிருக்கின்ற சொற்களை நாங்கள் விளங்கி வைக்கும் போது அல் குர்ஆனை விளங்குவதற்கு அது இலகுவாக அமையும். எனவே நாங்கள் இந்த சொற்களோடு ஆரம்பத்தில் சொன்னது போல் குர்ஆனில் இந்த தமீர், அதாவது மூவிட பெயர்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன. எந்த மொழியிலும் அந்த வசனங்களில் இவை இடம்பெறும். இதனை சுருக்கமாக நீங்கள் முடிந்தால் எழுதி ஞாபகம் வைத்துக் கொள்வது நல்லது. அடிக்கடி வருகின்றது என்பதால்
படர்க்கை முன்னிலை தன்மை என்ற அடிப்படையிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே பாருங்கள், ஹுவ அவன் அல்லது அது, ஹுமா அவர்கள் இருவர், ஹும் அவர்கள் பலர். இது ஆண்பால். ஹிய அவள் அல்லது அது அகரிணைக்கும் இது குறிக்கும் பெண்பால். ஹுமா அவர்கள் இருவர், ஹுன்ன அவர்கள் பலர் பெண்கள். அடுத்து பாருங்கள், அந்த நீ ஆண், அந்துமா நீங்கள் இருவர் ஆண்கள், அந்தும் நீங்கள் பலர் ஆண்கள். அந்தி நீ பெண், அந்துமா நீங்கள் இருவர் பெண்கள், அன்துன் நீங்கள் பலர் பெண்கள். அன நான், நஹ்னு நாங்கள். எனவே சகோதரர்களை இங்கே பாருங்கள், ஏனைய மொழிகளில் இல்லாத ஒரு பண்பு இங்கே இருக்கிறது, இருமை, டுவல் நவுன் என்று நாங்கள் சொல்கிறோம். அரபு மொழியில் மட்டும்தான் நாங்கள் அறிந்த மொழிகளிலே அரபு மொழியில் தான் இந்த வித்தியாசத்தை காண்கின்றோம். இருமை என்ற சொல் பொதுவாக ஏனைய மொழிகளில் ஒருமை பன்மை என்றுதான் இருக்கிறது. அதேபோல் நீ, யூ என்ற சொல்லும் அரபு மொழியிலே ரெண்டாக ஆணுக்கு வேறாகவும் பெண்ணுக்கு வேறாகவும் சொல்லப்படுவதும் ஒரு சிறப்பியல். அன என்பது பொதுச்சொல். அதேபோல் நஹ்னு நாங்கள் என்பதும் அரபு மொழியில் பொதுச்சொல்லாக பயன்படும். சரி, இறுதியாக நாங்கள் இந்த வசனம் இறுதியாக பார்த்த இந்த வசனம் உணர்த்துகின்ற உண்மைகள் என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். உலாய்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன். இவர்கள்தான் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள். யார்? முத்தகீன்கள், இறையச்சம் உள்ளவர்கள் தான் நேரான பாதையில் இருப்பவர்கள். எனவே இவர்களை பற்றிய அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய இரட்சகனுடைய நேர் வழியில் இருப்பவர்கள் யார்? இறுதி வரை இறையச்சம் உள்ளவர்கள். ஏனையோர் அந்த நேர்வழியிலிருந்து தடம் புரண்டு செல்ல முடியும். எனவே இறையச்சம் மிக்கவர்களே, ஏற்கனவே சொன்ன அந்த பண்புகள் கொண்டவர்களே இறுதி வரை இறைவனுடைய இரட்சகனுடைய அல்லாஹ்வுடைய நேர்வழியில் நிலைத்திருப்பவர்கள் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள்தான் வெற்றியாளர்கள். குர்ஆன் இந்த முஃப்லிஹூன் வெற்றியாளர்கள் என்பதை உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களைத்தான் இந்த சொல் பயன்படுத்துகின்றது. எனவே உலகிலும் வெற்றி பெற்றவர்கள் யார்? இறையச்சம் மிக்கவர்கள், தக்குவா உள்ளவர்கள். அதேபோல் அந்த தக்குவா உள்ளவர்களிடம் காணப்பட வேண்டிய பண்புகளையும் இங்கே ஆரம்ப வசனங்கள் எங்களுக்கு அழகாக எடுத்துச் சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் இதுவரை முதல் 2 பாடங்களில் சூரா பக்கராவுடைய 1 தொடக்கம் 5 வரையான வசனங்களை பார்த்தோம். இந்த வசனங்கள் எங்களுக்கு உணர்த்துகின்ற முக்கியமான விடயங்களை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி நாங்கள் இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். முதல் 2 வசனங்களும் அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப் என்ற வசனங்கள். இந்த வசனங்கள் உணர்த்துவது, நாங்கள் பார்த்தோம், அல் குர்ஆனில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அதிலே ரைட் ஷக் என்பது எதுவும் கிடையாது. அது தெளிவானது, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதில் மயக்கம் சந்தேகம் கிடையாது என்பதை சொன்னது. அதேபோல் தக்குவா உள்ளவர்களுக்கு அது தன் வழிகாட்டல்களை வழங்குகிறது. ஏனைய நூல்கள் போலல்ல. அல் குர்ஆனை அணுகுவதற்கு இறையச்சம் வேண்டும். இறையச்சத்தோடு அணுகும் போதுதான் அல் குர்ஆன் தனது வழிகாட்டல்களை அவ்வாறு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும். எனவே அல் குர்ஆனை அணுகும் போது இறையச்சத்தோடு அணுக வேண்டும் என்பது முக்கியமான நிபந்தனையாக இங்கே சொல்லப்பட்டது. அதேபோல் அடுத்து பார்த்த 3 தொடக்கம் 5 வரையான வசனங்கள் இந்த இறையச்சம் உள்ளவர்கள் முத்தகீன்கள் 2ஆம் வசனத்திலே குறிப்பிட்ட அந்த முத்தகீன்களுடைய பண்புகளை குறிப்பிடுகின்றன. இதிலே நாங்கள் பார்த்தோம், ஒன்று மறைவான விடயங்களை ஈமான் கொள்வார்கள். ஈமானில் மிக உறுதியானது மறைவான விடயங்களை ஈமான் கொள்வது. கண்ணுக்கு புலப்படுகின்ற தெளிவான விடயங்களை நம்புவது ஒன்றும் கஷ்டமான விடயமல்ல. எங்களுடைய கட்புலன்களுக்கு அப்பாற்பட்ட விடயங்களை அல்லாஹ்வும் தூதரும் சொல்கிறார்கள் என்பதற்காக நம்புவதுதான் உண்மையான ஈமான். எல்லாவற்றையும் பகுத்தறிவு கொண்டு தர்க்க ரீதியாக
உறுதிப்படுத்திய பிறகுதான் நம்பிக்கை கொள்வது என்றால் அது உண்மையான ஈமான் அல்ல. ஆனால் அந்த ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அந்த தர்க்க அறிவும் அதேபோல் அறிவியல் உண்மைகளும் துணை நிற்கலாம். ஆனால் அவை சொன்ன பிறகுதான், அவை உறுதிப்படுத்திய பிறகுதான் நாங்கள் நம்பிக்கை கொள்வோம் என்றால் அந்த ஈமானில் அர்த்தம் கிடையாது. எனவே மறைவான விடயங்களை சந்தேகமின்றி தக்குவா உள்ளவர்கள் ஈமான் கொள்வார்கள். இரண்டாவது நாங்கள் சொன்னோம், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இந்த இடத்திலே நாங்கள் சொன்னோம், இக்காமத்து ஸலாத், தொழுகையை உரிய நேரத்தில் தவறாது முறையாக நிலைநாட்டுவார்கள். 3, செல்வத்தில் இருந்து பிறருக்காக செலவழிப்பார்கள். இங்கே அல் குர்ஆன் இன்ஃபாக் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறது. அல்லாவுக்காக அவர்கள் தங்களுடைய செல்வம் என்று சொல்லாமல் அல் குர்ஆன் சொல்கிறது அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். எனவே இது கடமையான ஜக்காத். அதேபோல் ஜக்காத்தை மட்டுமல்ல, சதக்கா மற்றும் ஏனைய தர்மங்களை எல்லாம் சொல்கிறது. ஏனெனில் குர்ஆன் வசனத்தில் வருகிறது, ஜக்காத்துக்கு மேலதிகமாகவும் அவர்களுடைய செல்வத்தில் ஒரு பங்குண்டு. எனவே கண்டிப்பாக கட்டாயமான ஜக்காத் மற்றும் சதக்காக்கள் அனைத்தையும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுவார்கள். 4வது பண்பு, முத்தகீன்களுடைய இறுதி வேதத்தையும் முன்வந்த வேதங்களை நம்புவார்கள். முன்வந்த வேதங்களை நம்புவார்கள், முன்வந்த நபிமார்களை கௌரவப்படுத்துவார்கள், மதிப்பார்கள். அதே நேரம் இறுதி வேதத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள். 5வது, மறுமையை உறுதியாக ஏற்று விசுவாசிப்பார்கள். எள்ளளவும் அதிலே சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். மறுமைக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். உலக வாழ்க்கையில் அவர்கள் மதிமயங்கி செல்ல மாட்டார்கள். எனவே இந்த அம்சங்களை நாங்கள் சூரா பக்கராவுடைய முதல் 5 வசனங்களில் கற்றுக்கொண்டோம். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தை இந்த அளவில் நாங்கள் நிறைவு செய்கின்றோம். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் சூரா பக்கராவுடைய அடுத்த வசனங்களில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.